குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அருள்மிகு காளியம்மன் திருக்கோயிலில் இங்கே மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் முன்பாக மேற்கூரை அமைப்பது இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளுக்கும் நம்முடைய மாமன்ற உறுப்பினரும் எங்களுடைய பகுதி செயலாளருமான தம்பி சித்தன் அவர்களும் அவருடைய துணைவியார் நாகஜோதி சித்தன் அவர்களும் வட்டக்கழக செயலாளர்களும் கழகத்துடைய நிர்வாகிகளும் இந்த பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க இன்றைக்கு 18 லட்சம் ரூபாயில் இந்த மாதிரி மேற்கூரை அமைத்து கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி பல ஊர்களில் இந்த மாதிரி திருக்கோயில் முன்பாக, நாடக மேடை முன்பாக, அதே மாதிரி கலையரங்கங்களுக்கு முன்பாக பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இது மாதிரி தொகுதி மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்பதை மித்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அமைச்சராக இருக்கும்போதும் அப்படி தான். மழைநீர் வாய்க்கால் அமைப்பது, பல்வேறு கட்டமைப்பு பணிகள், இது மாதிரி திட்டங்களை தான் நான் அமைச்சராக இருக்கும்போதும் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் டிஃபன் பாக்ஸ் கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது திருவிழாவுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த தொகுதியில் மக்களுடைய நன்மையை கருதி அவங்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க ஃபேவர் பிளாக் அமைப்பது, சாலையில் அதாவது தார் சாலை போட முடியாத பகுதியில் ஃபேவர் பிளாக் அமைப்பது, ரேஷன் கடை நியாய விலை கடையை கட்டி கொடுப்பது, அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு கட்டட அமைப்பு, ஆழ்குழாய் போர்வெல் போட்டு கொடுப்பது, சுகாதார அமைப்பு, சுகாதாரத்துக்கு கட்டடம் கட்டி கொடுப்பது, அதே பொது நாடக மேடைகள், நடைபாதை அமைப்பதற்கு நடை பூங்காக்கள், சாலையோர பூங்காக்கள், இது போன்ற மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களை தான் நாங்கள் கொண்டாந்து கொடுத்துருக்கோம் அமைச்சராக இருக்கும்போது. இது அதே மாதிரி இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத பாதாள சாக்கடை திட்டம் 247 கோடியில் கொண்டு வந்து இது கிழக்கு தொகுதிக்கும் நம்முடைய அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருடைய தொகுதிக்கும் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது போன்ற திட்டங்களை அதே மாதிரி 24 மணி நேரம் தங்கு தடையின்றி குடிநீர் கொடுக்கிற திட்டம் வரலாற்றில் எங்களுடைய பெண்கள், இந்த மதுரை பெண்கள் மழை தண்ணிக்காக தெருவுக்கே வராத அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே தண்ணி எந்த நேரமும் பிடித்து கொள்ளலாம், வருஷம் 365 நாளும் பிடித்து கொள்ளலாம் என்ற திட்டத்தை, உயர்ந்த திட்டத்தை பொதுச் செயலாளர் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய கருணையினால் மதுரை மக்களுக்கு 100 வார்டுகளுக்கும் 40 லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும், இன்றைக்கி 17 லட்சம் மக்கள் தான் வசிக்கிறாங்கன்னு கணக்கெடுத்திருக்காங்க. 40 லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் இன்னும் 40 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே வராது என்ற நிலையை முல்லை பெரியார் அணையிலிருந்து தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கிற திட்டத்தை கொண்டு வந்து 23ஆம் வருஷமே நிறைவேற்றுவது. அது இந்த அரசாங்கம் வேணும்ன்றே காலதாமதப்படுத்தி இங்கே இருக்கிற 2 அமைச்சர்கள் அவங்க தான் திட்டம் கொண்டு வரல. சரி, கொண்டு வந்த திட்டங்களாச்சும் செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துருக்கணும். மதுரை மக்கள் மீது உண்மையிலேயே அன்பும் பாசமும் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், மதுரையில் வாழ்கிற திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள், இப்போ மண்டல தலைவர் இல்லை, எல்லா மண்டல தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது தெரியுமில்ல, மறந்துட போகிறீங்க, மக்கள் மறந்துடுவாங்க.
மண்டல தலைவர் ஆலோசனை நிலைக்குழு தலைவர் புதுசாக போடுறாங்களா பழைய ஆலையை போடுவாங்களா? எது எப்படி போட்டாலும் சரியாப்பா, மக்கள் பணத்தை சூறையாடம் இருந்தால் சரிதான். வரி பணத்தை 200 கோடியை சுவாகா பண்ணிட்டாங்க, சுவாகான்னு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மேயர் உள்பட எல்லாரும், மேயர் கணவர் இன்றைக்கும் வந்து ஜாமீன் மறுக்கப்படுறார். ஆனால் அவர் மனைவி தொடருகிறார் மேயராக. மதுரையில் நீதிக்கு பேர் போன மதுரை, பொற்கை பாண்டியன் ஆண்ட மதுரை. பொற்கை பாண்டியன் என்ன தெரியுமா? அதெல்லாம் சொன்னால் வரலாறு ஆயிரும். அதாவது இரவு நேரத்தில் ஜெயந்தி, அதாவது காவல் காக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க. வந்து கதவு அந்த காலத்தில் போலீஸ் இல்லை, காவல்துறை இல்லாத நேரத்தில் மதுரையில் வளம் வரும்போது அன்னைக்கு அந்த வீடுகளில் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒவ்வொரு வளம் வருவாங்க. வளம் வரும்போது மன்னரே என்ன செய்கிறாரு, வளம் வர்றார் பாண்டியன். மதுரைக்கு உரிய இதுங்க பெருமை, சரித்திரம், பெருமை. நீதிக்கு பேர் பெற்ற மண்ணுன்றதுக்காக சொல்லுவாங்க. தன்னை நீதி கட்டு உயிர் மார்ந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர் மட்டும் இல்லை, கோப்பெருந்தேவி மறைஞ்சாங்க, கணவன் மறைந்தவுடன் அதெல்லாம் பெருசு இல்லை. இன்னொன்று என்னென்னா, அது மாதிரி வாழையடி வாழையாக வந்தது. முதல் நாள் கணவர் மனைவிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு, எங்க நான் வெளியூர் போகிறேன், நம்ம மன்னர் ஆட்சி நடக்குது மதுரையிலப்பா, மன்னர் ஆட்சி நடக்குது மதுரையில், நீதிக்கு பேர் போன மதுரை, இங்கே ஒரு திருடன் கூட வரமாட்டான், நீ அமைதியாக இரு அப்படின்னு புது மனைவிகிட்ட சொல்லிட்டு போகிறார், அமைதிப்படுத்திட்டு போகிறார். அந்த வீட்டு கணவர் போயிடுறார். அதை மாறுவேடத்தில் வந்த பாண்டிய மன்னன் பார்த்துறார். அவர் அடுத்த நாள் வர்றார். அந்த வீட்டுக்குள்ளே ஆண் சத்தம், ஆண் பேர் குரல் கிடைக்குது. யார் ஆண் குரல் கிடைக்குது அப்படின்னு போன கிழமை திடீர்னு ஏதோ மனம் மாறி அந்த பிரயாணத்தில் இதாகி வீட்டுக்கு வந்துடுறான். சிரிக்கிறக்கா சொல்லப்பா, மதுரை பெருமையை சொல்கிறேன், என்ன சிரிக்கிறீங்க? அந்த மாதிரி மதுரையில் என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ளே என்னடா ஆண் குரல் கேட்குது, வீட்டுக்காரர் வெளியூர் போயிட்டாரு என்ன அப்படின்னு கதவை தட்டிடுறாரு. உடனே கணவன் ஓடியாந்து கதவை திறக்கிறான். யாரா அது? இது வரலாறுக்காக சொல்கிறேன். ஒரு இதுக்கு அதை பார்த்தா மன்னர், ஆஹா அவன் கணவன் தான் வந்திருக்கான், நம்ம தான் அவங்க தூக்கத்தை கெடுத்துட்டோம், அவங்களுடைய உரையாடலை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரே மனம் இதாகி போயிடுறார். அடுத்த நாள் சபை கூடுது. சபையில் வந்து அந்த அந்த கணவன் வந்து முறையிடுறான், மன்னா உங்கள் ஆட்சியில் நான் வீட்டுக்குள்ளே இருந்ததுனால எங்கள் குடும்பத்தில் என் மனைவி தப்பிச்சாங்க, இல்லைன்னா நேற்று வந்து ஒரு திருடன் கதவை தட்டிட்டான், அதை நீங்கள் அவனை கண்டுபிடிச்சி தண்டிக்கணும்னு சொல்கிறார். என்ன செய்யணும்னு, அந்த கதவை தட்டிய கையை வெட்டணும் நீங்கள், அப்போ தான் இனிமேல் எந்த திருடனும் வரமாட்டான் மதுரைக்குள்ளே, மன்னருடைய பேர் காப்பாற்றப்படும், நம்முடைய மதுரையினுடைய மண் காப்பாற்றப்படும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்போ என்ன செஞ்சா, மன்னன் அப்படியா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நீயே வா அப்படின்னு கையை நீட்டி வெட்ட சொல்லித்தாரான். கையை வெட்டினாங்களாம். அதுக்கு பதில் இப்போ அந்த இந்த கை வச்சுட்டாங்க, பொற்கை வச்சுட்டாங்க. அதுக்காக பொற்கை பாண்டியன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வரலாறு. அந்த மதுரையில் இன்றைக்கி பாருங்க, குற்றம் செஞ்சவங்களே திரும்ப போய் நீதி அவங்க மாமன்றத்தை நடத்துவது சரியா, அது என்பதை மக்கள் தான் முடிவெடுக்கணும் வர்ற தேர்தலில் 2026 அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் இது மாதிரி நம்ம நம்மளை போட்டு நிதியில் பெரும்போது நிதி இங்கே வாங்கிட்டார். இந்த வார்டு செயலாளர் சுந்தரராஜன், மலைச்சாமி, கேசவன், நாராயணன், விஜயகுமார்லாம் ஓட்டே போட மாட்டாங்க அந்த கூடலூர் பகுதியில். அங்கே மட்டும் என்ன ஒரு 50 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க, 50-60 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் எல்லா இடத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் தம்பி. ஏங்க என்னதான் எப்படி தான் விஜய் போட்டாங்க, எம்ஜிஆர் கொள்கை, எம்ஜிஆருக்கு உருவாக்கிய கட்சி அதிமுக இருக்குது. 53 ஆண்டு காலமாக கட்சி நடைபெற்று கொண்டு இருக்குது. இன்றைக்கி பொதுச் செயலாளர்
புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் 3வது தலைமுறைக்கு தலைமையேற்றிருக்கிறார். இன்னைக்கு அவர் பார்த்தா எங்கே பார்த்தாலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு அற்புதமான வரிகளை கொண்டு பேசி மக்களை கவர்ந்து வருகிறார். இந்த புயல் மையம் கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல தம்பி புயல் மையம் கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இன்னைக்கு இந்த இடத்துல மையம் கொண்டிருக்க மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் எங்கே இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறோம் அங்கே வந்து மக்கள் கடல் கூடிடுறாங்க. இப்போ என்ன கொங்கு மண்டலத்தில் போயிட்டு இருக்கார், வளம் வந்தார் நேற்று முந்தினாலும் பார்த்தா அது என்ன மக்களா கடல் அலையா அப்படின்னு பார்க்க முடியலை. மதுரைக்கு வந்தார், மதுரை மற்றொரு சித்திரத்தில் நீ எல்லாரும் மனச்சாட்சி பிராமணர் மற்றொரு சித்திரத்தில் மாதிரி 4 தொகுதியிலும் அவ்வளோ ஒரு கூட்டம். 4 சேர்த்து வைகை ஆற்றில் நம்ம நடத்தியிருந்தோம்னா சுந்தராஜ பெருமாள் எப்படி வைகை ஆற்றில் எழும்போது எவ்வளோ மக்கள் எழுச்சி இருக்குமோ அதே மாதிரி ஒரு எழுச்சி இருந்திருக்கும். 4 தொகுதியில் நடத்துங்கன்னு சொன்னதுனால நம்ம ஒரே இடத்துல நடத்தணும். அது மாதிரி எங்கே போனாலும் மக்கள் சிறப்பு இருக்குது. அதிமுகவுடைய சிறப்பு இன்னைக்கு மக்கள் வரவேற்கிறாங்க. எனவே அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அவருடைய கொள்கையை தாங்கியிருக்கிற கட்சி, தலைமை இன்றைக்கி 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பற்றிருக்க கட்சி இருக்கும்போது இவர் என்னதான் சொன்னாலும் சரி படத்தில் காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு போகலாமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவார், நான் சொல்ல விரும்புவதில்லை. மதுரையில் ஒரு அமைச்சர் இந்த துறையில் டிபார்ட்மெண்ட் நடக்கல, ஊழல் நடக்கல, அதிமுக நடந்த ஊழல் எடுத்து காட்டவா அப்படின்ட்டு ஒரு அவர் சொல்லத்தான் செய்வார். என் நாட்டில் பூரா ஈடி ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு, இதே பண்ண இருக்காரு. அதே அமைச்சர் சொல்கிறாரு 30,000 கோடி இந்த மாதிரி சபரீசனும் நம்ம துணை முதலமைச்சரும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலன்னு 1 வருஷத்துலேயே பேசுனாங்கன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டுகிட்ட பேசுனது வெளியே வந்து தான் இன்றைக்கி பதவி இறக்கப்பட்டு வேறு இடத்துல இருக்கார். அடையாளத்துக்காக ஏதாச்சும் நீங்கள் அப்படி தான் போடணுன்றக்கா அப்படி வந்து பேசுகிறது. அதே அமைச்சர் தான் சொன்னார், அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எங்களுடைய நகர உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் சிட்டி பணியில் பெருத்த ஊழல் இருக்குது, இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸுகள் வந்து நிறுத்த முடியுமா, அதே கேட்டவர் தான் அவர் தான். பிடிஆர் பழனிவேல்ராஜனை தான் சொல்கிறீங்க தியாகராஜன். இதில் இத்தனை பஸ்ஸு எப்படி நிற்கணும், ஆயிரக்கணக்கான பஸ்ஸு எப்படி நிற்கினார். இப்போ அங்கே தான் பஸ்ஸு வந்து நின்றுட்டு போகுது, எல்லாம் நிற்கிது. இன்னும் இந்த காம்ப்ளெக்ஸ் திறக்கிறதுக்கு வக்கீலில் வகையில் அவர் தொகுதியில் மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாக திறக்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் நடவடிக்கை எடுக்கலை. அவர் பேசுகிறத நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க. அவர் சும்மா இன்னைக்கு அவர் அரசியல் வியாபாரி ஆகிட்டார். இப்போ என்னென்னா மக்கள் தேர்தல் வருது, இதுவரைக்கும் அவர் மக்களவே பார்த்ததில்லை. எல்லாரும் புதுசாக இதை யார் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி நினைக்கல அவரை. பிரச்சார பயணத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அதிக தொடர்பும் அதே போல் எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் அதிக கட்டுப்பாடும் இந்த அரசு பொதுவாக இந்த அரசை பற்றி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறது தான். இந்த மாதிரி ரொம்ப ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த மரியாதை கொடுக்கணும், எல்லாருக்கும் அந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு மக்களுடைய குறைகளை தான் எடுத்து சொல்ல பாருங்க. அரசாங்கத்துக்கு ஒரு எடுத்துக்கூறுகிற வகையில் தான். இப்போ எங்கள் தலைவர் காலத்தில் எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் 24,000 போராட்டங்கள் நடத்தினாங்க. இதே திமுக இம்மென்றால் போராட்டம் போராட்டம் எங்க டாஸ்மாக் அடைக்கணும் மூடணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. கருப்பு சட்டை போட்டு ஏறாத மின் கட்டணத்துக்காக போராட்டம் பண்ணாங்க. இவங்க வந்து இப்போ ஏற்றிட்டு வருஷம் 6% ஏற்றுறாங்க திமுக. இப்படிலாம் செஞ்சாங்க. அவங்க ஆட்சியில் இன்றைக்கி என்னென்னா எதிர்கட்சியெல்லாம் முடக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் முடக்க முடியாது. எந்த கொம்பனாலும் திமுக எக்கு தொட முடியாது அப்படின்னு இப்போ முதல்வர் பேசியிருக்காரு. அவர் யாரை பார்த்து சொல்லியிருக்காரு? அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த கட்சிக்குள்ளே கோஷ்டியை பற்றி சொல்லியிருப்பார். யாரும் திமுகவை போய் யாருமே தொடவே மாட்டாங்க. இப்போ எல்லாரும் எம்ஜிஆர் ஆட்சி தான் அமைக்கணும்னு சொல்கிறாங்க. யாராச்சும் ஒரு ஆளாச்சும் கலைஞர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காங்களா? யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்வாதி வர்றாங்க, புதுசாக வர்றாங்க, நடிகர்கள் வந்தாலும் சரி, அடுத்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம்னு தான் சொல்கிறாங்க. அண்ணா திமுக பற்றி தான் பேசுகிறாங்க வெளியே திமுக பற்றி யாரும். திமுக ஒரு தீய சக்தின்றது மக்களால் தீர்மானிக்கப்பட்டது. அது விபத்தில் அப்பப்போ ஆட்சிக்கு வரும், விபத்தில் அப்படி அப்போ ஆட்சிக்கு வரும். அதுவும் தனித்து சுயமாக நின்று வந்ததாக வரலாறு கிடையாது.
திமுக சுயமாக நின்று தனித்து நின்று மக்களை சந்தித்து ஆளுங்கட்சியாக வந்த வரலாறு இல்லை. அது புரட்சி தலைவர் இருக்க வரைக்கும் இருந்தது. அது அது அதுக்கடுத்து இல்லை. மாடக்குளத்தில் 17 கோடி ரூபாயில் வந்து பொதுப்பணித்துறை மூலமாக இந்த ஆட்சியுடைய லட்சணம் அந்த மாடக்குளம் கம்மாயில் போட்டிருக்க ரோடே சாட்சி. நான் அந்த முதன்மை பொறியாளர்கிட்ட பேசினேன். உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டேன். காலையில் ஜேசிபியை வச்சு நான் சமயம் படைச்சிட்டேன். ஆனால் மேலே தார் போடலை, வெறும் மெட்டல் தான் அடிக்கப்பட்டது. ஆனால் அது சாஞ்சிருச்சு, கரை வலுவா. ஏங்க கரை வலுவா இல்லைன்னு தானே இன்னைக்கு கரை வலுவப்படுத்துறதுக்கு போட்டிருக்கேன் சிமெண்ட்டு, அதே சாஞ்சிருச்சே அப்படின்னு சொன்னேன். அதை சரிப்படுத்துகிறேன்னு இருக்காங்க. இப்படி தான் அவங்க திட்டங்கள்லாம் இருக்கும். அப்படி தான் இருக்குது எல்லாமே. பணிகள் முடிந்து ஒப்பந்த பணியாளர் போயிட்டாரு. ஆனால் கேட்டால் நாங்கள் பணிகளை இன்னும் முடிக்கல, இன்னும் 20% பணிகள் இருக்குன்னு பேசுகிறாங்க. என்கிட்டே சொல்கிறார் சட்டமன்ற உறுப்பினர். நானும் போய் ஏற்கனவே அது போடும்போது போய் ஆய்வு பண்ணேன், மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த எஸ்டிஓ என் கூட வந்தார். எங்கள் மாடக்குளம் மக்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அவங்க யாருக்கு விட்டாங்க டெண்டர், அவங்க தான் அவங்களுடைய நிதியில் நடக்குது, அவங்களுடைய நேரடி பார்வையில் நடக்குது. ஆனால் இப்படி ஒரு திட்டம் எப்படி இருக்குன்றது புளிப்பான்னு ஆகிப்போச்சு. உடனே சாயை வெளுத்து போச்சு. ஆட்சியுடைய திட்டம் எப்படி இருக்கு பாருங்க. குறிப்பாக மேற்கு தொகுதியில் அதிக கவனம் செலுத்துறவங்களுடைய செயல்பாடுகள் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறது எப்படி பாருங்க. அவர் டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்பா அவர் நாங்கள் இந்த மாதிரி திட்டங்கள் கொடுக்குறோம், அவர் என்னத்தை கொடுக்குறாரு, என்னத்தை ஒன்றாந்து என்னம்மா ஏதாச்சும் முன்னாந்து கொடுத்துருக்காரா? 300 ரூபா பெருமான டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டா எங்கள் மக்கள் என்ன அவ்வளோ ஏமாந்தியலா? மேற்கு தொகுதி மக்கள் ஏமாந்துருவாங்களா? என்னப்பா நீங்கள், அவர் தான் அப்படி நினைப்ப இருக்காருன்னா நீங்களும் நினைக்கலாமா? மிட்டாய் மக்களுக்கு என்ன, இந்த மதுரை இந்த மேற்கு தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தையே ஒழுங்காக இன்னும் ஸ்மார்ட் சிட்டி பணியே இன்னும் முடிக்காமல் இருக்கீங்க. இன்னும் 23 முடிக்க வேண்டிய குடிநீர் திட்டமே இன்னும் முடிக்காமல் இருக்காங்க இந்த அமைச்சர்கள். அதை முடிச்சுட்டு அப்புறமேல் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா மக்கள் கூட நினைப்பாங்க. எம்ஜிஆர் அண்ணாவை மட்டுமே பயன்படுத்தியிருக்காரு அவருடைய பிரச்சார வாகனத்தில். எடப்பாடியார் பொதுச் செயலாளர் இருந்தவரை எங்களுக்கு எங்கள் திமுக எளிமையாக வெற்றி பெறும், உண்மையுடைய ரகசியமே அவர் பொதுச் செயலாளர் இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் எழுதி கொடுத்து ஒரு தப்பாக எழுதி கொடுத்துருக்காரு. அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான், புரட்சி தமிழர் தான். மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. உதயநிதியாக முடிவு எடுக்க போகிறார். உதயநிதி எடுத்து என்ன செய்ய? மக்கள் தான்ப்பா எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமன்றம். சரி வாங்கப்பா, வாங்கப்பா, வணக்கம்ப்பா.